நிதி நிலைமையா நீதி நிலைமையா இந்த நிலைமையை கொஞ்சம் பார்ப்போம். மீட்சி காலத்தை பயன்படுத்தி தங்களின் நீதி பற்றாக்குறைகளை கட்டுப்படுத்தி குறைந்ததுதான். ஆனால் தமிழ்நாடு அதற்கு நேர்முறையாக செயல்பட்டது. முக்கியமான ஒவ்வொரு அடிப்படை சுட்டிக்காட்டிலும் கட்டமைப்பு ரீதியான பின்னடைவு சந்தித்தது. அதாவதுங்க, இன்றைய தமிழக நிதியமைச்சர் மரியவல்சன் அவர்கள் வந்துட்டு நிதியை பற்றி பேசுவோமா இல்லை நீதியை பற்றி பேசுவோமான்னு சொல்லி கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டார் போல் இருக்கு. பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது நிதி பற்றாக்குறை அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக நீதி பற்றாக்குறை அப்படின்னு சொல்லிட்டு டங்கு சிலிப்பாகி சொல்லிட்டாரு போலுங்க. உண்மையாலுமே வாய் கொளாரி தான் சொல்லிட்டாரா, இல்லை நாட்டில் வந்துட்டு நீதின்றதே இல்லைன்றதை எடுத்து சொல்ல வந்தாரா அப்படின்றது வந்துட்டு தெரியல. இருந்தாலும் ஏற்கனவே இந்த டிவிக்கு ஆட்சியில் வந்து தமிழை கொஞ்சமாக கொலை பண்ணாங்க. மறுபடியும் தமிழவே வச்சு செய்கிறீங்க அப்படின்னம்னா சும்மாவே நம்ம நெட்டிசன் எல்லாருமே வந்துட்டு எதுடா கிடைக்கும்னு சொல்லி உத்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப மறுபடியும் நீங்கள் தமிழ்லையே வந்து விளையாட்டு காமிச்சிங்க அப்படின்னம்னா நிறையா விமர்சனங்களுக்கு நம்ம பதில் சொல்லி தான் ஆகணும்.